நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் எப்படி இருக்கீங்க? என்ன யாரோ மாதிரி கேக்குற? யாரோ மாதிரியா? ஏய், எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு ஆன்சரா? உன்னை பார்த்து உன்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு பெங்களூர்ல ஒர்க் முடியறதுக்கு லேட் நைட் ஆயிடும். அந்த நேரம் நீ தூங்கிட்டு இருப்ப. அதான் அடிக்கடி ஃபோன் பண்றது இல்ல. இட்ஸ் ஓகே. அப்புறம் எப்படி காலேஜ் எல்லாம் போகுது? போகுது. ஏய், ஏன் டல்லா பேசுற? அதெல்லாம் இல்லையே. ஹாஸ்டல்ல ஏதாவது பிரச்சனையா? போல ஜனனி. எங்க? ஹாஸ்டலுக்கா? உனக்கு பிடிக்கலையா? காலேஜ் ஹாஸ்டல் எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் வீட்லயே இருந்துடுறேனே. ஏய், என்ன இந்திரா, படிக்காம எப்படி? ஏதாவது பிரச்சனையா? இந்திரா, உன்னதான் கேக்குறேன். ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அங்க போகவே பயமா இருக்கு ஜனனி. பயமா இருக்கா? ஏன்? அந்த குணா மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றான். அவனுக்கு என்னவா? என்ன சொல்றான்? சொல்லு இந்திரா, அவன் என்ன பண்ணா? போன்ல ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறான். வீடியோவா? சுசிய ஹாஸ்டல்ல சீனியர்ஸ் எல்லாம் வந்து ரேக் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ வச்சு என்ன மிரட்டுறான். சுச்சி வீடியோ வச்சு ஒன்ன மிரட்டுறானா? தெளிவா சொல்லு இந்திரா. இவ்வளவு நடந்திருக்கு. என்கிட்ட முன்னாடி சொல்ல. நீ நாம இப்படி பயப்படுறதுனாலதான் இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் திமிரு ஏறி போயிடுது. போன் பண்ணி அங்க வாங்கி வான்னு மிரட்டுறான். எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜனனி. வேற யாருக்காவது தெரியுமா இது? யாருக்கும் சொல்லல. குணாவோட பைக்ல போறத அன்னைக்கு பாரதி பாத்துட்டாரு. ரொம்ப திட்டினாரு. நான் மறுபடியும் குணாவோட பேசுறேன்னு நினைக்கிறாரு. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்திரா. நம்ம 1 hourல சரி பண்ணிடலாம். எப்படி? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஐயோ வேண்டாம். ஏன்? கம்ப்ளைண்ட் கொடுத்த கோவத்துல என்ன வேணா பண்ணுவான். ஏய் இந்திரா, நீ இப்படி பயந்தனா அவன் ஆடதான் செய்வான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்ல ஜனனி, ப்ளீஸ் வேண்டாம். இந்திரா, நீ ஏன் இப்படி பயப்படுற? உனக்கு அவனை பத்தி தெரியாது ஜனனி. கோவம் வந்தா என்ன வேணா பண்ணுவான். அப்படி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்திரா. நீ புரியாம பேசாத இந்திரா. நீதான் புரியாம பேசுற. அன்னைக்கு காலேஜ்ல அசோக் மாம்ஸ் வந்தப்போ நான் இந்த குணாவை நினைச்சு ரொம்ப டல்லா இருந்தேன். அவரு ஏன்னு கேட்டப்ப கூட நான் சொல்லல. ஆனா குணா தான் என்ன டிஸ்டர்ப் பண்ற நினைச்சு அசோக் மாம்ஸ் போய் குணாவை வார்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப அவன் பயந்திருக்கணும்ல. ஆனா அப்புறம் தான் அவன் கோவம் வந்து அந்த குணா அவன் கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னு சொன்னான். இந்திரா, நாம கம்ப்ளைண்ட் பண்ணா 1 hourல அவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. கொஞ்சம் வருஷம் அவனை உள்ள இருக்க மாதிரி நம்ம பண்ணிடலாம். போலீஸ் எல்லாம் வேண்டாம் ஜனனி. அப்படிலாம் ஏதாவது பண்றோம்னு தெரிஞ்சாலே அந்த வீடியோட்ட இமிடியேட்டா அப்லோட் பண்ணிடுவான். எதுக்குமே பயப்பட மாட்டான். நெட்ல கூட டெலீட் பண்ணிடலான்னு வை. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புவான். அவனால முடியலன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியாவது அவன் செய்வான். அப்புறம் சுசியோட நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஜனனி, என்னையும் சுசியும் எப்படியாவது ஏதாவது பண்ணி காப்பாத்திடு ப்ளீஸ்.
அழாத. சாரி பிரதர். பரவாயில்ல. வர வழியில டிராபிக். எதுல வந்த? கார்லயா? நடந்து. அதுக்கு எதுக்குடா டிராபிக்? நடந்து வந்தாலும் அந்த இடத்துல டிராபிக் இருக்குல்ல. காலேஜ்ல ப்ரொஃபசர் கிட்ட ரீசன் சொல்ற மாதிரி இங்க வந்து சொல்லிட்டு இருக்க. சாரி பிரதர்ஸ். பிரதர்ஸா? நீங்க எதுக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? வந்த பிரச்சனையை பேசுவோம். இப்படி ரெண்டு முரட்டு மாமாக்கள் இருக்கும்போது அந்த குணா இப்படி விளையாடுறானா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இப்ப என்ன பண்ண அவன்? அவன் எப்ப பண்ணலன்னு கேளுங்க பிரதர். அவன் இந்திரா இன்னும் டிஸ்டர்ப் பண்ணி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் பேசலான்னு இவரை கூப்பிட்டேன். இந்திரா ஏதாவது பேசினாளா? முன்னாடிலாம் இந்திரா அவனை பார்த்தா சிப்பா அப்படின்னு கண்டு கூட மாட்டா. இப்ப என்னடானா அவனை பார்த்தாலே நடுங்குறா. எது சொன்னாலும் வேற கேக்குறா பிரதர். என்ன சொன்னாலும் கேக்குறாளா? ஆமா, என்ன திட்டிட்டு அவன் கூட பைக்ல ஏறி போறா பிரதர். அவன் கூடவா? ஆமா அசோக், நான் கூட பார்த்தேன். அவன் கூட பைக்ல போய்கிட்டு இருந்தா. அப்புறம் சத்தம் போட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவன் எதுக்கு இன்னும் அவன் பைக்ல ஏறா? அவளாலாம் ஏறல, இவன் தான் மிரட்டி ஏற வைக்கிறான். மிரட்டுற அளவுக்கு என்ன இருக்கு? இல்ல, அவ கேடி அசோக், அவ என்ன வேணா பண்ணுவான். இந்திராவோட வீடியோ ஒண்ணு அவங்ககிட்ட இருக்கிறதா ஏற்கனவே சொன்னான் பிரதர். அவன் வீடியோவா? ஆமா, அப்புறம் அந்த மொபைல தண்ணியில போட்டு நான் காலி பண்ணிட்டேன். இப்பவும் அதே மாதிரி ஏதாவது மிரட்டுறானோ? அப்படின்னா இந்திரா நம்ம கிட்ட சொல்லிருக்கலாமே. இல்ல அசோக், அவனுக்கு இந்திரா பயப்படுறான்னு நினைக்கிறேன். ராஸ்கல், எவ்வளவு திமிர் இருக்கும் அவனுக்கு. ஏற்கனவே அவனால இந்திராவுக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு. இன்னைக்கு அவ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அன்னைக்கு அவ டல்லா இருக்கும் போதே நான் கேட்டேன், அவ ஒண்ணுமே சொல்லல. அவனுக்கு பயந்துட்டு அவன் சொல்றதெல்லாம் செய்ய போறாளா? எவ்வளவு சீரியஸ்னு அவளுக்கு புரியலையா? இப்போ கொஞ்ச நாளாவே இந்திரா இப்படிதான் இருக்கா. கிளாஸ் சரியா அட்டென்ட் பண்றது இல்ல, சரியா பேசுறது இல்ல, எப்ப பார்த்தாலும் அழுற முகத்தோட அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரியே இருக்கா. ஒரு முக்கியமான விஷயம் பிரதர், அவ என்கிட்ட கூட பேசுறதே இல்ல. என்ன உன்கிட்ட பேசுறதா உனக்கு கவலையா? நமக்கு பிடிச்ச பொண்ணு இப்படி இருந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா ஃபீலிங்ஸா இருக்கும். ஏய் அடங்கடா. நீங்க கவனம் இருங்க பிரதர். அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்தின்னு வருது. எதுக்கு பிரதர் ஒரு பொண்ணு இப்படி திரும்ப திரும்ப போய் தொந்தரவு பண்ணும்? பேசாம அவனை கழுத்து அறுத்து அப்படியே கடலை போட்டுருவா. ஏய், இருக்கிற சைஸுக்கு பேசுடா. சீரியஸா சொல்றேன் பிரதர், அவனை பார்த்தாலே அவ்வளவு கடுப்பா இருக்கு. நான் இப்படி சொல்ல மாதிரி இருக்கேன்லாம் நினைக்காதீங்க. நான் நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு ஆல் அட்ரஸ் இல்லாம பண்றேன். ஏய், என்ன பேச்சுது? பேசாம இரு. படிக்க வேணாம். எவ்வளவு நாள் தான் பிரதர் இவன் பண்ற டார்ச்சர்லாம் பார்த்து சும்மா இருக்கிறது? இந்திராவை எவியா மிரட்டுறான், அது மட்டும் உண்மை. சீரியஸா அவன் சீக்கிரமா செத்தான் பிரதர். நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இப்படி பண்றானா? அவனை நான் பாத்துக்கிறேன். சின்ன பையனாச்சே, போனா போகுதுன்னு விட்டா இவ்வளவு தூரம் சொல்றானா? இரு அசோக், நம்ம இந்திராவுக்கு இத்தனை பேர் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். விஷயம் அவ்வளோ சீரியஸ்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்லைனா அன்னைக்கு பைக்ல பார்த்தப்பவே தலையில் 2 போட்டிருப்பேன். இனி அவனால இந்திராவுக்கு ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். பிரதர், அவன் இன்னொரு வாட்டி காலேஜ்ல என் முன்னாடி துள்ளான்னு வச்சுக்கீங்களேன், அப்படியே கல்லு தூக்கி அவன் தள்ள போட்டு போயினே இருப்பேன். ஏய், அப்பெல்லாம் ஒன்று பண்ண வேணா. அவளை காலேஜை டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்க. அவனை நாங்கள் பார்த்துக்குறோம். இந்திரா கிட்ட நீங்க சும்மா பேசி பாருங்க. எதுக்காக பயப்படுறான்னு கேட்க முடியுமான்னு பாருங்க. நானும் பேசுறேன். நானும் பேசுறேன். அவ சொன்னான்னு சொல்லாட்டியும் இனி அவனை சும்மா விடக்கூடாது. அதை எப்படி விடுவோம்? மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். அவர் எதுக்கு? நாமளே பார்த்துக்கலாம். சரி, நீ கிளம்பு. காலேஜில் அவளை பார்த்துக்கோ. எப்படி கிளம்புறது? என்கிட்ட தான் பைக் இல்லையே. யாராவது ஒருத்தர் டிராப் பண்ணுங்க. எங்க வீட்டுக்கா? ஆமாண்ணே, காலேஜ் விட்டதும் நேரா வீட்டுக்கு தான் போவேன். அந்த அளவுக்கு நல்ல பையன். வீட்டில் டிசிப்ளினா வளர்த்துட்டாங்க. அது சரி, இது என்னது? பாய் கடையில பிரியாணி சாப்பிட போனா ஒரு லெக் பீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதுக்கு தான். டேய் படா. டிராப்பு
சரி நான் ட்ராப் பண்றேன், வா நாங்க போயிட்டு வரோம். நான் ஃபோன் பண்றேன். சரி நல்லா போலாம். பேசுறீங்க பிரதர். வரேன் அசோக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா கண்ணு, எப்படி இருக்க? ஒன்னத்தம்மா கேக்குறேன், எப்படி இருக்க? நான் கூட இருக்கும்போது எப்படி நல்லா இருப்ப இல்ல? அப்புறம் எங்க போயிட்டு வர செல்லம்? ஹாஸ்டல். லஞ்சுங்க ஹாஸ்டல்லையா? வெளியே போய் சாப்பிடலாம் வா. இல்ல வேண்டாம் ப்ளீஸ். ஏன் என் கூடலாம் வெளியே வர மாட்டியா? போனா திரும்பி வர லேட் ஆகும். ஆகட்டும், அதுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ மிஸ் பண்ண முடியாது. இந்த டென்ஷன்லயும் சாப்பிடுற படிக்கிற ஆளு தெளிவாதாம இருக்கு. நீ எங்க இந்த வௌவாலு? புரியலையா? உன் கூடவே சுத்தவனே ஒரு நெத்திலி, எங்க அவன்? தெரியல. என்ன டேஸ்ட்ங்கற உனக்கு? போயும் அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. சரி, ஈவினிங் என்ன ஒர்க் இருக்கு? இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்றோம். நைட்டா? ஏன் நைட்ல நம்ம மீட் பண்ணதே இல்லையா? எங்க வீட்ல நைட் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் கல்யாணத்துக்கு போறாங்க. அப்ப நீ என்ன பண்ற? நைட் என் வீட்டுக்கு வந்துடுற. வீட்டுக்கா? நான் வரல. வரலையா? என்ன பாப்பா, பயம் போயிடுச்சா? ப்ளீஸ் என்ன விட்டுரு. வீட்டுக்கெல்லாம் நான் வரல. வேற எங்க வர? வீடு தெரியும்ல? அதான் ஓபனிங் டேல உங்க அப்பாவோட வந்து புரட்சி தான் பண்ணீங்களே, மறந்துட்டியா? எதுக்கும் அட்ரஸ் மெசேஜ் பண்றேன், கரெக்டா 8 மணிக்கு வந்துரு. ஹாஸ்டல் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வா. சுசி இருக்கா, நான் அவகிட்ட என்ன சொல்றது? அவகிட்ட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வா. அவள கூட வரேன்னு சொல்லுவா. சரி, அவளையும் கூட்டிட்டு வா. 2வது லட்டு தின்ன ஆசையா? எஸ். ப்ளீஸ் குணா, என்ன விட்டுரு. அப்படியெல்லாம் விட முடியாதுமா. ப்ளீஸ் குணா, நான் வேற என்ன வேணா பண்றேன். ஆனா வீட்டுக்கெல்லாம் வேண்டாம். நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, உன் தங்கச்சி ஆச்சனே காட்டாம விட்டேன். பசங்களுக்கு போட்டு காமிச்சிரவா இல்ல யூடியூப் லிங்க் காமிச்சு விட்டுறவா? ஐயோ ப்ளீஸ் வேண்டாம், அப்படிலாம் பண்ணிடாத. அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு வர்றேன். சரி சரி பாரு. தான் நல்ல பொண்ணு கழகு. சரி சரி, கண்ணை தொடச்சிட்டு அப்படியே கிளம்ப பாப்போம். இங்க பாரு, ஏதாவது சொதப்புனான்னு வெய்யே, யோசிக்கவே மாட்டேன். உன் தங்கச்சி அப்புறம் உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஊரே பாத்திரம். வா. என்னடா மறுபடியும் பஞ்சாயத்தா? அழுதுகிட்டே போறா. அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல மிஸ் ஆச்சுலடா, அது கிடைக்க போகுது. வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். வீட்டுக்கா? ஆமாடா, அப்பா அம்மா வீட்டுல இல்ல. டேய் குணா, எங்களுக்கு எதுவும் சான்ஸ் இருக்காடா? நம்ம கிட்ட என்ன இருக்கு, எல்லாம் அவன் கையில இருக்கு. ஆனாலும் லைட்டா பாவமா இருக்குடா, வேணாண்டா. புலி வெஜிடேரியனா நல்லா இருக்காதுடா. ஏற்கனவே அவ ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கா, பாவம்டா. என்னடா திடீர்னு அவன் மேல அக்கறை? அக்கறைலாம் இல்ல, மாட்டிக்கிட்டேன்னு வெய்யு, தப்பிக்கவே முடியாது அவனுங்கிட்ட இருந்து. மாட்டிக்கிட்ட தானடா. ஏய் ஏய் இந்திரா நில்லு. எதுக்கு என்ன பார்த்து ஓடுற?
சரி இங்க என்ன பண்ற? ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது. எவ்வளவு நேரம் உன்னை தேடுறேன் தெரியுமா? எதுக்கு? காலையில இருந்து ஆளை பார்க்கலாம் தேட மாட்டாங்களா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசுறதே இல்லையாமே? ஏன்? அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவ முன்ன மாதிரிலாம் பேசுறது இல்லைன்னு. எல்லார்கிட்டயும் என்ன பத்தி கேட்டுட்டு இருக்கியா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? உன்னை காணோம்னு தான் போய் கேட்டேன். அவங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி வேற ஒன்றும் கேட்கல. சரி அப்புறம் என்ன? நான் கிளம்புறேன். ஹலோ, கிளம்புறேன்னு அந்த பக்கம் போறீங்க, ஹாஸ்டல் இந்த பக்கம் மேடம். அதுக்குள்ள அதையும் மறந்துட்டியா? நான் ஹாஸ்டல் போல. அப்புறம் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கா? ஆமா, நான் வீட்டுக்கு போக கூடாதா? இல்ல, வழக்கமா வீக்கெண்டு தானே வீட்டுக்கு போவ, அதான் கேட்டேன். எனக்கு போகணும்னு தோணுச்சு, போறேன். சரி, சுசி வரலையா? இல்ல, அவ வரல. அவ வராம நீ மட்டும் எப்படி? எனக்கு அப்பா பார்க்கணும்னு தோணுது, அதனால போறேன். ஏய், ஏதாவது பிரச்சனையா? சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னு சொல்ற? இந்திரா, நான் கேக்குறேன்னு கோச்சிக்காத. நீ நடந்துக்கிறதுலாம் ரொம்ப புதுசா இருக்கு. நீ இப்படி கேள்வி கேட்கறதா எனக்கு எரிச்சலா இருக்கு. கிளாஸ் ரூம்ல அவன் ஒரு பக்கம், ஹாஸ்டல்ல ஒரு பக்கம், நீ வேற. ஏன் இப்படி எல்லாரும் நீ கேள்வி கேட்டு சாகடிக்கிறீங்க? இல்ல இந்திரா, சுசியால தனியா மேனேஜ் பண்ண முடியாது, நைட்ல அவ பயப்படுவான்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. இல்ல, இப்ப மட்டும் அவளை தனியா விட்டு போறியே, அதனாலதான் கேட்டேன். எத்தனை நாள் தான் நான் கூடவே இருக்கிறது? அவ தனியா இருந்து பழகட்டும். நான் அவகிட்ட கூட நான் போறேன்னு சொல்லல. நீ பாட்டுக்கு எதையாவது உளறி வச்சிடாத. சரி, ஓகே, பை. வீட்டுக்கு தானே போற, நான் வேணா டிராப் பண்றேன், வா. ஏன், எனக்கு போக தெரியாதா? நானும் வீட்டுக்கு தான் போறேன், ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தானே எக்ஸ்ட்ரா, அப்படியே உன்னை வீட்டுல விட்டு போறேன். கேர் எடுத்துக்கிறேன்னு சும்மா டார்ச்சர் பண்ணாத சிவா. எனக்கு போ தெரியும், நான் போய்க்கிறேன். உன் வேலையை பார்த்து போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர சொல்லிட்டு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஹலோ திவ்யா, நான் இந்திரா. சொல்லுடி. சுசி என்ன பண்றா? அவ தூங்குறா. அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ஆமாண்டி. சரி, நான் நாளைக்கு தான் வருவேன். அவளை கொஞ்சம் பாத்துக்கோ ப்ளீஸ். சரிடி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? வீட்ல தான்டி, சொல்லு. நல்லா இருக்கல்ல? ஏய், என்ன பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு மட்டும் 2 தடவை ஃபோன் பண்ணி நீ இதே கேள்வியே கேட்டுட்ட. இல்ல, சும்மாதான். டின்னர் முடிஞ்சுச்சா? ஏய், சுச்சி என்ன பண்றா? அவ தூங்கிட்டா. சரி, நான் ஹாஸ்டலுக்கு நாளைக்கு வரேன். சரி ஜனனி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், எதுக்கு ஃபோன் பண்ண? இப்ப எதுக்கு உடனே வைக்கிற?
இல்ல நான் மறுபடியும் கூப்பிடுறேன். பாய். ஹலோ 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 திவ்யா. ஹலோ